தூங்க போறியா? இல்ல, தூக்குல தொங்க போறேன். மலையில எங்கடா போற? மாரியத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்த போறேன். குளிச்சுட்டு வரையா? இல்ல, கும்மி அடிச்சேன். மச்சி எங்க இருக்க? உங்க ஆயா வீட்ல இருக்கேன் மச்சி. மேல மாடிக்கா போற? இல்ல, லிஃப்ட்ல அமெரிக்கா போறேன். ஐ லவ் யூ பூமாரி. இது என்ன பூவா? இல்ல, புளியம்பழம். நீ இங்க என்ன பண்ற? மண்ணெண்ண வாங்க நிக்கிறேன். என்ன மச்சி சாப்பிட வந்தியா? இல்ல, சாணி வரட்டி தட்ட வந்தேன் மச்சி. என்ன மச்சி படிச்சிட்டு இருக்கியா? இல்ல மச்சி, எரும மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன். தண்ணீர் மேல படகு போனா உல்லாசம், ஆனா படகு மேல தண்ணீர் போனா கைலாசம். பேக் வீல் எவ்வளவு ஸ்பீடா போனாலும் ஃப்ரண்ட் வீல ஓவர்டேக் பண்ண முடியாது. டெய்லி ஒரு பீர் சாப்பிட்டா தூக்கம் வரும். 10 பீர் சாப்பிட்டா தூக்க ஆள் வரும். பாயாசம் 10 நாள் கழிச்சு பாயசம் ஆயிடும். பாயசம் 10 நாள் கழிச்சு பாயாசம் ஆகுமா? என்னதான் நீ எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆனாலும் கம்ப்யூட்டர்ல இருக்கிற வைரஸ்க்கு மாத்திரை கொடுக்க முடியுமா? பரீட்சையில ஃபெயில் ஆனா திரும்ப படிச்சு பாஸ் பண்ணலாம். ஆனா பாஸ் ஆயிட்டா திரும்ப படிச்சு ஃபெயில் ஆக முடியாது. அப்போ பல் போனாதான் சொல் போச்சு. இப்போ செல்போனாலே சொல் போச்சு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், பேலன்ஸ் இருக்கும் போதே பேசிக்கொள். இளங்கன்று பயமறியாது, புது பேட்டரி சார்ஜ் இறங்காது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், கொரியன் செட்டு கதறடிக்கும். தாயும் பிள்ளை என்றாலும் மாயும் வயிறும் வேறு, தாயும் பிள்ளையும் என்றாலும் போனும் ப்ளூடூத்தும் வேறு. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். பையன் SMS அனுப்பினா பொண்ணு MMS அனுப்பும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், செல்போனின் அழகு சார்ஜ் நிற்பதில் தெரியும். 1000 சாவு 100 சாவு. 6 ரூபாய்க்கும் ரீசார்ஜ், 100 ரூபாய்க்கும் ரீசார்ஜ். நாய் வாளை நிமித்த முடியாது, நெட்வொர்க் காரனை திருத்த முடியாது. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, கஸ்டமர் கேர் பேச்சு கட் பண்ணா போச்சு. வெட்டு 1 துண்டு 2, செல்போன் 1 சிம் 2. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, பேசாம இருந்தா பேலன்ஸ் குறையாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், வாயற்ற வாழ்வே குறைவற்ற பேலன்ஸ். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வல்லவனுக்கு செல்லும் ஆயுதம். குறைக்கிற நாய் கடிக்காது, கொரியன் போன் உழைக்காது. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், ஆப்பிளுக்கு ஒரு காலம் வந்தா ஆண்ட்ராய்டுக்கு ஒரு காலம் வரும். ஆழம் தெரியாமல் காலை விடாதே, கேமரா இல்லாமல் போனை வாங்காதே. கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, கேமராவுக்கும் ஆசை குவாலிட்டிக்கும் ஆசை. தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமல் இருக்க மாட்டான், போன் எடுத்தவன் பொழுதுக்கும் நோண்டாமல் இருக்க மாட்டான். பேராசை பெருநஷ்டம், பாஸ்வேர்டு மறந்தா பெருங்கஷ்டம். சிற்பி கள்ள உளியால அடிச்சா அது கலை, நாம உளியால சிப்பி அடிச்சா அது கொலை. நாய் வாழ ஆட்டலாம், வாழ்நாயை ஆட்ட முடியுமா? வீடு கட்ட லோன் கேட்குறீங்களே, அதை எப்படி கட்ட போறீங்க? நீங்க இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோட மேஸ்திரியும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நேற்று உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் எங்க அப்பாவை பாத்தீங்களா? இல்லை, உன் தங்கச்சியை பார்த்தேன். உனக்காக நான் பெத்தவங்களை விட்டுட்டு வந்திருக்கேன். போடா, உனக்காக நான் பெத்ததுகளையே விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்டா கருவாப்பையிலே, நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன்டா என் பின்னாலேயே சுத்துற? ஆமா, இவ பெரிய உலக அழகி, இவ பின்னாடி சுத்துறாங்க. இல்ல இந்த மூஞ்சிய வேற எவன் பார்க்க போறான்னு பார்க்கத்தான் முன்னாடியே வந்தேன். நீங்க எனக்கு லவ் லெட்டர் கொடுத்த விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, உன் தங்கச்சிக்குமா? ஏண்டி நம்ம எவ்வளவு நாளைக்கு இப்படியே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? எனக்கு ஒரு நல்ல புருஷனும் உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியும் வர வரைக்கும். என்னது? கலக்க போவது யாரு? நீ தின்ன தீனிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் வயிறு தான். அண்ணி, அடிப்பொடி தீனி பண்டார பண்ணி. உங்களுக்கு பிடிச்ச ஊர் எது? சுவிட்சர்லாந்து. எங்கே ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஐயோ, அப்படின்னா கோவா. உங்களுக்கு MS ஆஃபீஸ் தெரியுமா? நீங்க அட்ரஸ் கொடுத்தா அங்கே போய் அவரை பார்த்துருவேன். இந்த இன்டர்வியூவை நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? லஞ்ச் அலவன்ஸ் மட்டும் கொடுங்க சார். சாயங்காலம் டிஃபனுக்கு வேற கம்பெனி இன்டர்வியூ இருக்கு. வேலைக்கு சேரும்போது மாதம் 5000 ரூபா சம்பளம், 6வது மாதத்துலேருந்து 8000 ரூபா சம்பளமா?
அப்போ நான் 6வது மாதமே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் சார். என்னப்பா நாற்காலியை எடுத்துக்கிட்டு போற? நீங்கள் தானே சார் டேக் யுவர் சீட்னு சொன்னீங்க. ஒரு வழியாக பேசி தீர்த்துட்டேன். ஏதாவது பிரச்சனையா? என் செல்ஃபோனில் இந்த பேலன்ஸை பேசி தீர்த்துட்டேன். என்ன உங்கள் வீட்டு காப்பி ஒரே பெனாயில் வாசனை அடிக்குது? நான் தான் சொன்னேனே என் மனைவி வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சிடுவான்னு. வாசல்ல ஏங்க குட் நைட்னு போர்டு மாட்டிருக்கீங்க? குட் நைட் மாட்டினா கொசு வராதுன்னு சொன்னாங்க, அதான். ஆஃபீஸில் தூங்கினா இப்போல்லாம் டிஸ்மிஸ் செய்யலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காமா, தெரியுமா? அத சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களை டிஸ்மிஸ் செஞ்சு ஆர்டர் வந்தாச்சு. பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை சாக்காயிட்டாரே, அப்படி என்ன சொன்னாங்க? பொண்ணுக்கு சமைக்க தெரியும்னு சொன்னாங்களாம். உங்கள் பையனுக்கு திருமண ஆசை வந்துடுச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? முகூர்த்த நாளெல்லாம் கேலண்டரில் பெரிய வட்டம் போட்டு வச்சிருக்கானே. உங்கள் பார்சலை கொண்டு வர நான் 7 கிலோமீட்டர் நடந்தே வரேன். ஏன் இவ்வளோ தூரம் நடக்கிறீங்க? பேசாமல் தபால் அனுப்பியிருக்கலாம்ல. சாரி சார், பெட்ரோல் காலி. இனி வண்டி ஒரு அடி கூட முன்னாடி நகராது. சரிப்பா, ரிவர்ஸ் எடுத்து என்னை வீட்லேயாவது இறக்கி விட்டுருப்பா. சிங்கிளா? ஆமாண்ணே, போன வருஷமும் சிங்கிள், இந்த வருஷமும் சிங்கிள். எனக்கெல்லாம் அமையாதுண்ணே. டேய், இது டோல்கேட்டுடா. சிங்கிளா 2 வேவான்னு கேட்டா இங்கே வந்து உன் கதையை பேசிகிட்டு இருக்க. புத்தகம் ஆர்வம் தான் உனது இப்படி திருடன் ஆக்கிடுச்சா? ஆமாங்க சார், முதல்ல லைப்ரரியில் பெரிய புத்தகமாக திருட ஆரம்பிச்சு இப்போ இப்படி ஆயிட்டேங்க. வீட்டுக்கு போனால் மறந்தாப்புல தூங்கிடுறேன் டாக்டர். அதனால் ஒன்றும் தப்பில்லையே. திருட போன வீட்டில் தூங்கிட்டா நான் மாட்டிக்குவேனே டாக்டர். வீடு கட்டுறக்குன்னு கொஞ்சம் காசு வாங்கினேன், அதையே நான் இன்னும் சம்பளத்தில் பிடிச்ச முடியல. அதுக்குள்ளே கார் வாங்கணும்னு காசு கேட்குறியே. வீடு கட்டுறக்கு கொஞ்சம் பேங்க்லேயே லோன் வாங்கியிருந்தேன் ஏசமா. அதை கேட்டு தினமும் வந்து நச்சரிக்கிறாங்க. அவங்களுக்காக சீக்கிரமாக ஓட வேண்டியதாக இருக்குது. அதான் கார் இருந்துச்சுன்னா சௌகரியமாக இருக்குமேன்னு கார் வாங்குறதுக்கும் கொஞ்சம் காசு கேட்குறேன். நேற்றுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன். ஆனால் நீ நேற்று கிரிக்கெட் போட்டியில் 35 ரன் அடிச்சதா உன் ஃப்ரெண்டு சொல்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஆமாம் சார், எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை. அதனால தான் கிரிக்கெட்டில் 35 ரன் அடித்தேன். இல்லாட்டி செஞ்சுரி அடிச்சிருப்பேன் சார். மறுபிறவியில் உனக்கு நம்பிக்கை உண்டா? நிச்சயமா இல்லைங்க சார். ஏன் கேக்குறீங்க? நேற்றுக்கு நீ உங்கள் பாட்டி சாவுக்கு போன பிறகு உன்னை தேடி உங்கள் பாட்டி இங்கே வந்தாங்க. நான் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யார் யார் செஞ்சாங்க? சின்னையா கழுத்து போட்டார், அம்மா தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சினாங்க. நீ என்ன பண்ண? நான் வேலைக்காரியில் அளித்தாவ கவனிச்சுக்கிட்டேன். எங்கள் ஆஃபீஸில் பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு குரூப் பிரச்சனையாக அலசும், இன்னொரு குரூப் தீர்வுகளை அலசும், இன்னொரு குரூப் செஞ்சு முடிச்சுடும். அப்படி என்ன பிரச்சனையை தீர்த்தீங்க சமீபமாக? ஒரு டேபிளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும். சார், நான் மாசமாக இருக்கேன். அதுக்கு என்னம்மா? நீங்கள் தானே சொன்னீங்க மாசமாக தான் சம்பளம் தருவேன்னு. இந்த ஆஃபீஸ்க்கு நான் மேனேஜரா இல்லை நீ மேனேஜரா? நீங்கள் கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பு செய்யலையே சார். அட அது இல்லைப்பா, கொஞ்ச நாளாக எனக்கு ஞாபகம் மறதியாக இருக்குது, அதான் கேட்டேன். காலையில் காஃபி குடிக்கிறத ஏங்க நிறுத்திட்டீங்க? காஃபி குடிச்சிட்டு ஆஃபீஸ் போனால் தூக்கம் வர மாட்டேங்குது. அட, நமக்கேற்ற சரியான ஜோடி இவ தானே. நம்ம கல்யாணத்தன்னைக்கு சந்தோஷப்பட்டீங்களாங்க? ஏய், என்ன உளர்ற? நம்ம கல்யாணத்தன்னைக்கு நீ மட்டும்தானே மணப்பெண் குளத்தில் இருந்த. நான் சோத்தை எடுத்து போய் பசுக்குதுன்னு கத்திட்டு இருக்கேன். நீ அங்கே கேலண்டரை பார்த்துட்டு நின்றுட்டு என்ன பண்ணுற? பழிவிலும் பலன் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கே பழி விழுந்துச்சு? உங்களுக்கு இப்போ சாப்பிட கொடுத்துறேன் அந்த சோத்துல தான். என்னங்க, நீங்கள் புதிய 2000 ரூபா நோட்டு மாதிரிங்க. நான் அவ்வளோ மதிப்பில் ஒன்று அடிச்செல்லாம். நீங்கள் வேற மாற்றவும் முடியல, தூக்கி எறியவும் முடியல. ராத்திரி திருடன் வந்து என்னை மிரட்டினப்ப நீங்கள் ஏங்க வாயை திறக்கல? உன்னையே அந்த மிரட்டினானே, அவன் எவ்வளோ பெரிய வீரனா இருப்பான் நினச்சி பயந்துட்டேன். மனுஷனை போலவே கரடி குருட்டி விடும்னு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்களாமாவே. இதுக்கே ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும்? நீங்கள் தூங்குறத பார்த்தா அப்படித்தானே இருக்கு. மேடம், பார்க்க நீங்கள் சமந்தா மாதிரியே இருக்கீங்க. இவங்களுக்கு 10 ரூபா கொடுங்க ப்ளீஸ். 100 ரூபாயா கொடு. சத்தியமா இவன் குருடன் தான். ஏங்க, நம்ம பையனுக்கு உடனே ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. அவனுக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சு. எப்படி சொல்ற?
அவனோட ரூம்ல போய் பாருங்க, சமையல் செய்வது எப்படின்னு புத்தகமா வாங்கி அடுக்கியிருக்கான். கணவன் மனைவி சண்டைனா 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கணும், சரியா? அப்போ தப்பிச்சு ஓட கூட எனக்கு உரிமை இல்லையா? உள்ள டாக்டர் டென்ஷனா இருக்காரு. இன்ஸ்பெக்டர் அப்படி என்னதான் கேட்டாரு? துப்பு தொலைக்க ஒரு பேஸ்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்டாராம். டாக்டர், என் பொண்டாட்டி அவசரத்தில் பெப்சி நினச்சிட்டு பெப்சி பாட்டில் இந்த பெட்ரோலில் குடிச்சிட்டா. என்ன பண்ணுறது டாக்டர்? 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் ஓட சொல்லுங்க, பெட்ரோல் காலியாயிரும். இந்த நோய் குணமாகணும்னா தினமும் 10 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அது மட்டும் முடியாது டாக்டர். ஏன்? எங்கள் வீட்டில் 4 டம்ளர் தான் இருக்குது டாக்டர். கொசு கடிக்காமல் இருக்க நான் எழுதி தர க்ரீமை தடவுங்க. அது எப்படி டாக்டர் ஒவ்வொரு கொசுவையும் பிடிச்சி இந்த கிரீமை தடவுறது? நீங்க மங்களா தெரியுறீங்க, நர்ஸ் தெளிவா தெரியுறாங்க. இது கிட்ட பார்வையா தூர பார்வையா டாக்டர்? ரெண்டும் இல்லை, இது கெட்ட பார்வை. என்ன டாக்டர், இந்த நடுராத்திரியில் கிளினிக் திறந்து வச்சுக்கிட்டு இவ்வளோ லைட்ஸை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்காரன் எவனாவது வருவானு தான். டாக்டர் உங்க சர்டிபிகேட் கொடுங்க. ஏன்? நான் 1 வீக் ஆஃபீஸ் லீவு, அவங்க டாக்டர் சர்டிபிகேட் கேட்குறாங்க, அதான். நர்ஸ், நீங்கள் என் இதயத்தையே திருடிட்டீங்க. போடா லூசு, டாக்டர் உன் கிட்னியே திருடிட்டாரு. டாக்டர் பார்க்கணுமா? டோக்கன் வாங்கிட்டு உட்காருங்க. நான் ஆப்ரேஷன் பேஷண்ட். அப்போ டிக்கெட் வாங்கிட்டு உட்காருங்க. காதில் பஸ் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது டாக்டர். செக் பண்ணி பார்த்துட்டேனே, எனக்கு அப்படி ஒன்றும் கேட்கலையே. இப்போ ஏதாவது சிக்னலில் நின்றுக்குமோ? வீட்டுக்கு போனால் மறந்தாப்புல தூங்கிடுறேன் டாக்டர். அதனால் ஒன்றும் தப்பில்லையே. திருட போன வீட்டில் தூங்கிட்டா நான் மாட்டிக்குவேனே டாக்டர். எதுக்கு டாக்டர் மூச்சு இழுத்து விட சொல்கிறீங்க? ஆப்ரேஷனுக்கு பிறகு மூச்சு விட முடியாது, அதான் இப்போவே ஆசை தீர இழுத்து விட்டுக்கோங்க. டாக்டர் டாக்டர், நான் போதையில் தெரியாமல் ஒரு எலியை உசுரோட முழுங்கிட்டேன், நான் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. எலி மருந்து சாப்பிடுங்க, எலி செத்துரும், அப்புறம் ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். பகல் கனவு பழிக்குமா டாக்டர்? பழிக்காது. ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி நான் பிழைக்கிற மாதிரி கனவு கண்டேன் டாக்டர். நான் ஊசி போட்ட பேஷண்ட்டை வெளியே உட்கார சொன்னேனே, காணும் அவரை. அவர் அப்போவே போயிட்டாரு, ஏன் கேட்குற? நான் ஊசி போட்டதும் என் வலி தண்ணி வலின்னு சொல்கிறாரு. ரஜினி ரசிகர் போல இருக்கு. அதுக்கு வேணும்னா நீ ஊசி குத்தி விடலாம் தான். நம்ம டாக்டருக்கு ராசி பலன்ல ஏகப்பட்ட நம்பிக்கை, அதுக்காக இப்படியா ரிப்போர்ட்ல எழுதி கொடுப்பாரு? ஏன் ராசி பலன் நம்பிக்கைக்கும் ரிப்போர்ட்டுக்கு என்ன தொடர்பு? பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா இவருக்கு கடகம்னு ரிப்போர்ட்ல எழுதிட்டாரு. ஆப்ரேஷனை பாதியில் நிறுத்திட்டு டாக்டர் ஏதோ புத்தகத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்? கிட்னி எங்கே இருக்குன்னு அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அதுதான். 3ஆம் நம்பர் ரூம் பேஷண்ட் ரொம்ப நாள் இங்கேயே இருப்பார் போல தெரியுது டாக்டர். எப்படி சொல்கிற? சுவரில் ஆணி அடித்து அவர் ஃபோட்டோவை மாட்டியிருக்காரு. இந்த ரூமில் இந்த பேஷண்ட் எங்கம்மா? ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்கோம் சார். ஓ, இந்த பேஷண்ட்டுக்கு தான் ஆப்ரேஷனா? பேஷண்ட் நேம் என்னம்மா? வாழவன் தான் சார். அப்புறம் ஏமா அவன் இங்கே வந்தான்? டாக்டர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை தேடி பதட்டமா அலையறாரு. ரீசன் ஃபார் டெத்துங்கிற இடத்துல தெரியாமல் அவரோட கையெழுத்தை போட்டுட்டாராம். நம்ம டாக்டருக்கு ஞாபக மருதி நோய் குணமான செய்தி கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. எதுக்கு? அவர் நிஜமாவே டாக்டர் இல்லையாம்மா, வக்கீலாம்மா. இன்னைக்கு நம்ம டாக்டர் 4 உயிர்களை காப்பாற்றிட்டார். அப்படியா? எப்படி? இன்னைக்கு நடக்க இருந்த 4 ஆப்ரேஷனையும் தள்ளி வச்சிட்டார். நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி டாக்டர். எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன்னா அதை நீங்கள் பண்ண முடியாது இல்லை, அப்போ நீங்கள் பொழைச்சிடுவீங்கல்ல, அதுதான். பேஷண்ட் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்தாச்சு, ஆனால் மயக்க மருந்து ஸ்டாக் இல்லை டாக்டர், என்ன செய்கிறது? ஆபத்துக்கு பாவம் இல்லை, என் கால் சாக்ஸ் அவர் மூக்குக்கிட்ட லேசாக காட்டிடு. என்ன டாக்டர், நேத்துக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்ல, மைனர் ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேஜர் ஆபரேஷன் செஞ்சாகணும்னு சொல்றீங்களே. நான் என்ன செய்யட்டும்? நான் வாங்க இருந்த நிலத்துக்கு நேற்றுக்கு வரைக்கும் தொகையை குறைச்சலா சொல்லிக்கிட்டு இருந்த தரகர் இன்னைக்கு 5 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாரே. டாக்டர், என்னால சரியா இரும்ப கூட முடியல.
நான் ஒரு டானிக் எழுதி தரேன், அதை வாங்கிக்கோங்க. அதை சாப்பிட்டா சரியா போயிடுமா டாக்டர்? இல்லை, நல்லா இருமலாம். நீங்கள் பிழைக்கிறது கஷ்டம். ஏன் டாக்டர்? ஸ்டெதஸ்கோப்பில் சங்கு சத்தம் கேட்குதே. டாக்டர் ரொம்ப டென்ஷனா இருக்கு. டென்ஷனை குறைக்கத்தான் மாத்திரை எழுதி கொடுத்தேனே. மாத்திரை பத்தியெல்லாம் வர செய்தியை படிச்சாதான் இன்னும் டென்ஷன் அதிகமாகுது டாக்டர். வேற ஏதாச்சும் செய்யுங்க. இப்ப வந்த பேஷண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு எப்படி சொல்றீங்க டாக்டர்? அவருக்கு வந்திருக்கிறது வைரஸ் ஃபீவர்னு சொன்னதும் ஆன்டிவைரஸ் போட்டு சரியாயிடுமான்னு கேட்டாரு.